இன்னைக்கு நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இன் இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்டில் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெட் கோ டு த சம். த ஃபாலோயிங் எக்ஸ்பென்சஸ் were incurred on a contract till unfinished. Unfinishedனா incomplete contract on 31/3/2010. சம் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் 40,000, wages 35,000 and other expenses were 25,000. Rupees 2 lakh was received from the contractee being 80% of work certified. So work certified ஆனதுக்கு 80% அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது 2 lakh rupees. Work uncertified was rupees 10,000. You are required to calculate the profit to be credited to profit and loss account. ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆக போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். they given following 3 cases. அதாவது ஒவ்வொரு கேசஸ்லேயும் நம்மளுடைய ப்ராஃபிட்டு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆக போகுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா if the contract price was rupees 4 lakh, if the contract price was rupees 8 lakh and if the contract price was rupees 20 lakhs. ஸோ கொடுத்த இன்ஃபர்மேஷனை சின்னதாக நான் நோட் எடுத்திருக்கேன். மெட்டீரியல் 40,000, wages 35,000, other expenses 25,000, 2 lakh was received for 80% work certified and work uncertified was rupees 10,000. Now இதில் இருக்கிற எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்கம்ஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட், அதாவது இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட்க்கு நம்ம நோஷனல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் எழுதியாச்சு. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா டு மெட்டீரியல் எவ்வளோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 40,000. டு வேஜஸ் எவ்வளோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 35,000 அண்ட் டு அதர் எக்ஸ்பென்சஸ் அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 25,000. Now இங்கே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 lakh was received for being 80% work certified. ஸோ ஒர்க் சர்டிஃபைடை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸில் எழுத போகிறோம். ஒர்க் சர்டிஃபைட். லிசன், ஒர்க் சர்டிஃபைடில் 80% ஆஃப் த அமௌண்ட் தான் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம 100%, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட், அதனால நம்ம 100% நம்ம எழுதணும். அப்போ 2 lakh into 100 divided by 80. ஸோ எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,50,000. அண்ட் ஒர்க் uncertified அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000. Now we are going to tally the sum. எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ சம் டேலி பண்ணுறோம். அப்போ இங்கே 2,60,000 வருது. இங்கே 2,60,000. ஸோ பேலன்ஸ் வில் பி போஸ்டட் அட் டு நோஷனல் ப்ராஃபிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் ப்ராஃபிட் போடக்கூடாது, நோஷனல் ப்ராஃபிட் தான் போடணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,60,000. இதுதான் டு பி கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி கொஸ்டினில் 3 கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேசஸ் நம்ம பார்க்க போகிறோம். when contract price is rupees 4 lakh. ஸோ 4 lakh கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இருக்கிறப்ப எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் சர்டிஃபைட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஒர்க் சர்டிஃபைட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் into 100. ஸோ ஒர்க் சர்டிஃபைடு இதில் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இங்கே எவ்வளோ இருக்குது 4 lakh into 100 போட்டால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 62.5%. ஸோ இட் இஸ் above 50%. ஸோ அபோவ் 50% இருக்கிறப்ப நோஷனல் ப்ராஃபிட்லேருந்து 2/3 அமௌண்ட் இட் வில் பி கிரெடிட்டட் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். தேர்ஃபோர் ப்ராஃபிட் டு பி கிரெடிட்டட் equal to
notional profit into 2/3 into cash received divided by work certified. ஸோ இங்கே நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 இன்ட்டு 2/3. இங்கே கேஷ் ரிசீவ்ட் எவ்வளோன்னா 2 lakh. ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 போட்டோம். நமக்கு ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 85,333. திஸ் அமௌண்ட் வில் பி credited to P&L account. Now case 2 பார்க்க போகிறோம். case 2ல என்ன கொடுத்துருக்காங்க, when contract price is rupees 8 lakh. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னோம், ஒர்க் சர்டிஃபைட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதோடைய ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் into 100. இங்கே ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000. கான்ட்ராக்ட் ப்ரைஸஸ் 8 lakh into 100. ஸோ இதோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 31.25%. ஸோ இட் இஸ் between 25% to 50%. அதுக்குள்ளே இருக்குது. அப்போது 1/3 will be transferred. அப்போது therefore profit to be credited equal to notional profit into 1/3 into cash received divided by work certified. ஸோ இங்கே நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,60,000 into 1/3 into cash received is 2 lakh divided by work certified is 2,50,000. ஸோ calculate பண்ணால் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 42,667. இந்த அமௌண்ட்டு தான் P&Lல கிரெடிட் ஆகும். தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா when contract price is rupees 20 lakh. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஒர்க் சர்டிஃபைட் பர்சன்டேஜ். ஸோ அதோடைய ஃபார்முலா என்னன்னு நான் சொன்னேன், ஒர்க் சர்டிஃபைட் divided by contract price into 100. ஸோ இங்கே ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 lakh into 100 போட்டால் பர்சன்டேஜ் 12.5%. ஸோ இட் இஸ் below 25%. So therefore no profit is credited. எந்த ப்ராஃபிட்டோ P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாது. புரிஞ்சுதா? தேங்க்யூ.